இடத்துல நீங்க பிளாட்ஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 3 வருஷத்துல நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆகிறத யாராலுமே வந்து தடுக்க முடியாதுங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனோட மெயின் பாயிண்டே அதாங்க. ஸோ பிரைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுளா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 years பேக் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஏரியால அப்கமிங்ல மெட்ரோ வரப்போகுது. இது மட்டும் இல்லாம பிரைஸ் இன்க்ரீஸ்க்கான காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா டைட்டில் பார்க் இருக்கு. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து பிளாட்ஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு ஒரு 2 to 3 கிலோமீட்டர் நீங்க போற மாதிரி இருக்கும். பட் நான் சொல்ல ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து பிளாட்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜசன்ட் காம்பவுண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து இருக்குங்க. அதுவும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சாதா ஸ்கூல்ல இல்லைங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல், ஃபாரெவர் வித்யாசிரம் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட்ல நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. சரி, இந்த ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ல போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்டோட நேம் சரசா கோல்டன் கேட்வே. சோ ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்க ரெடியா? சோ இந்த ப்ராஜெக்ட் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 6 ஏக்கர் ப்ராஜெக்ட்ங்க. phase 1 and phase 2 வந்து பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 143 பிளாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 920 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம் வாங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சைட் அப்படியே ஒரு ஃபுல் வியூல பாருங்களேன். ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஏரியா தான். நீங்க எந்த பக்கம் இருந்து பார்த்தாலே சரிங்க. அதே மாதிரி நம்ம சைட்க்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வீடு இருக்குன்னு பாருங்க. சோ ஃபுல்லா அப்படியே சுத்தி பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அம்யூனிட்டிஸ் எல்லாமே கேட்கறதே ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 30 and 24 ஃபீட்ல சூப்பரான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சோலார்ல ஸ்ட்ரீட் லைட்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவென்யூ ட்ரீயுமே வந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்குள்ள ஆல்ரெடி இபி கனெக்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு காம்பவுண்ட் வாலோட வந்து கவர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. ஜாக்கிங் ட்ராக், பார்க், ஓப்பன் ஜிம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம சைட்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-way என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஆல் ஃபேசிங்குமே வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற கார்னர் பிளாட்ஸ் கூட அவைலபிளா இருக்குங்க. அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் நம்ம சைட்க்கு நியர் பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றதை விட நம்ம நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து டைரக்டர் வந்து கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லா டீடைல்ஸுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். ஓகே சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய பேர் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பாங்க இல்லையா? சோ பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் பாலாஜி. நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்டரா இருக்கேன். ஓகே சார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க சார் லொகேட்டா இருக்கு? மேடம், நம்ம இப்ப இருக்க ப்ராஜெக்ட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சிக்குள்ளே தான் மேடம் இருக்கு. ஓகே சார். இது எப்படி வரணும் நம்ம சைட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து காமராஜ் நகர் வரும். காமராஜ் பக்கமும் நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். ஓகே. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆவடி டு பூந்தமல்லி பருத்திப்பட்டு ரோட் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், பருத்திப்பட்டு ரோடு தெரியும். அந்த பருத்திப்பட்டு ரோட்ல செக் போஸ்ட் இருக்கும். பத்து செக் போஸ்ட் ஒட்டின மாதிரி ரோடு வரும். அந்த ரோடு வந்தீங்கன்னா நம்ம சைட்ல ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் ரீச் ஆயிடலாம் மேடம். இது இல்லாம பார்த்தா சைட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணினா அவுட்டர் ரிங் ரோடு வண்டலூர் டு உங்களுக்கு மீஞ்சூர் பைபாஸ் போட்டுருக்காங்க இல்லையா? நானூறு ரிங் ரோடு இல்லையா? அது ரிங் ரோடு அப்ரோச் பண்ணிடலாம் மேடம். இது இல்லாம பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பேக் வந்தீங்கன்னா பாரிவாக்கம் வரும். பாரிவாக்கம் பக்கம் வந்து நம்ம சைடு ரீச் ஆயிடலாம். சொல்றீங்க நம்ம சைடுக்கு இவ்ளோ ரோட் ஆக்சஸ் இருக்கா? ஆமா மேடம், எல்லா டைரக்ஷன் நீங்க வந்து நம்ம சைட் ரீச் ஆயிடலாம் மேடம். ஓகே சார், ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட்க்கு நியர் பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு மெயினா சொல்லுங்க சார். எதனால இதை நான் கேக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க நம்ம ஒரு பிளாட்டோ இல்ல வீடோ வந்து கட்ட போறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நியர் பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாப்பாங்க. சோ அப்படி நம்ம சைட்க்கு நியர் பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருக்கு சார்? எக்ஸாக்ட்லி மேடம். எல்லாருமே இடம் வாங்கி வீடு கட்டணும்னா மெயினா பிள்ளைங்களோட படிப்பு கல்விக்காக பாப்பாங்க. எஜுகேஷன் வந்து மெயின். இப்போ நம்ம சைட்டோட அட்ஜாயிண்ட்லயே நம்ம ஸ்கூல் இருக்கு மேடம். ஃபாரவர் வித்யாசம் ஸ்கூல் பாத்துருப்பீங்க. அட்ஜாயிண்ட்லயே நம்ம சைட்டோட செகண்ட் கேட்ல தான் அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இது இல்லாம பார்த்தா ஜஸ்ட் சைட்ல 1.5 கிலோமீட்டர் ஆனீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கும். பாத்துருப்பீங்க. இது இல்லாம பத்திபட் செக் போஸ்ட் சொன்ன இல்லையா? பத்திபட் ரோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா வித்யாலயா, எவர்வின் ஸ்கூலு, வேளாம்மாள் ஸ்கூலு, இது இல்லாம ஜெயகோபால் காடியா ஸ்கூலு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுதர்சனம் வித்யாசனம் ஸ்கூல் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா அரவிந்த் வித்யாலயா இருக்கு. இது இல்லாம மெயின் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி ஸ்கூல் இருக்கு, ஆர்எம்கே ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலுக்கு இங்க பஞ்சமே இல்ல மேடம். காலேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இங்க சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இருக்கு, ஓகே எஸ்என்ஜிஎன் காலேஜ் இருக்கு, உங்களுக்கு இது ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா வேல்டெக் காலேஜ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, வேல்டெக் காலேஜ் இருக்கு. அந்த பக்கம் போய் ஹிந்து காலேஜ், ஜெயா காலேஜ், இந்த மாதிரி சுத்தி காலேஜஸ் ஃபுல்லா இங்க நிறைய இருக்கு. அதனால வந்து எஜுகேஷன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம வீடு கட்டி குடியேறினா கூட இங்க நியர்பை சரௌண்டிங்ஸ் எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னால இமிடியேட்டா நீங்க வீடு கட்டி குடியேறலாம் மேடம். ஓகே சார். அதே மாதிரி வந்து ஆல்ரெடி பை பண்ண கஸ்டமர் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்களா சார்? ஆமா மேடம், இப்போ வாங்கின கஸ்டமர்ஸ் பார்த்தா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாத்துருப்பீங்க. இது இல்லாம 15 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, 2 வீடு பூஜை போட்டிருக்கோம், பூமி பூஜை போட்டிருக்கோம். நம்ம இன்னும் அப்கமிங் பாத்தீங்கன்னா இன்னொரு 13 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடியா இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ப்ராசஸ்ல இருக்கு மேடம். 200 மீட்டர் இடம் வாங்கினவங்க இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். வாங்க சார். பாருங்க மேடம், இதுதான் மேடம் நம்ம கஸ்டமர் இடம் வாங்கினா இல்லையா, வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். ஓகே. அதே மாதிரி வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷனோட கேட்டா அதுமே நீங்க பண்ணி கொடுக்குறீங்க? கஸ்டமைஸ் வில்லா மேடம், கஸ்டமர் பட்ஜெட் ஏத்த மாதிரி அவங்க பிளானுக்கு ஏத்த மாதிரி நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரலாம் மேடம். ஓகே சார். அதே மாதிரி வந்து எதனால இங்க வந்து ஒரு லேண்டோ இல்ல வந்து வில்லாவோ நான் வாங்கணும் சார்? மேடம் கரெக்டான क्वेश्चन கேட்டிருக்கீங்க மேடம். நீங்க இடத்துல இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நியர்பை எல்லாமே இருந்தாதான் நீங்க இடம் வாங்கி வீடு கட்ட போறீங்க. கண்டிப்பா மேடம், நீங்களே உங்க இடம் வாங்கி வீடு கட்டணும்னா நீங்க என்னென்ன எதிர்பார்ப்பீங்க? நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கணும் சார். மெயினா வந்து ரோட் கனெக்டிவிட்டி கொஞ்சம் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்கணும். இது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஷாப்பிங் பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து பிளேசஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். மேடம், ஸ்கூல்ஸ் பத்தி எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. காலேஜ் நியர்பை நேரம் சொல்லிட்டேன் நான். ஷாப்பிங் பாப்பீங்களா, அங்க இருக்குன்னு பாப்பீங்களா? ஷாப்பிங் 1 இல்ல 2 இல்ல மேடம். ஜெய்சன் டெக்ஸ்டைல் இருக்கு, டி மார்ட் இருக்கு, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பொன்னு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, வசந்தன் கோ இருக்கு, இது இல்லாம ஜேகே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, சோ பஜார் இருக்கு. சோ அன்றாட தேவைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் சுத்தி இருக்கு மேடம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கேட்டீங்க நீங்க, டிரான்ஸ்போர்ட் என்னன்னு இங்க நம்ம சைட் வாசல்ல 2 பஸ் ஸ்டாப் இருக்கு, 2 பஸ் டிராவல் பண்ணுது மேடம். ஒன்னு பார்த்தா S50 S45, நீங்க ஆவடி டு பூந்தமல்லி போற பஸ் அது. அது ஏறி உக்காந்தீங்கன்னா நம்ம சைட் வாசல்ல இறங்கி நீ இடத்துக்கு வந்துடலாம். மேடம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் கேட்டீங்க, நம்ம சைட் வாசல்லயே பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல், ஏசி கேம்பஸ். சோ அதே மாதிரி வந்து நம்ம ஆவடியில வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வர போறதா வந்து நான் கேள்விப்பட்டேன் சார். அதோட வேலைகள் எல்லாமே எப்படி சார் இருக்கு? மேடம் ப்ரொபோசல் இருக்கு மேடம். கோயம்புல இருந்து டுவர்ட்ஸ் ஆவடி வழியா நம்ம பட்டாரம் டைட்டில் வரைக்கும் மெட்ரோ ப்ராசஸ்ல இருக்கு மேடம். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடி இருந்து கூடுவாஞ்சேரி போறதுக்கு ட்ரெயின் ரூட் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிட்டாங்க. கேள்விப்பட்டேன் சார். ஓகே. சோ அதே மாதிரி வந்து அது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏரியாவோட வளர்ச்சி எப்படி சார் இருக்கும் ஃபியூச்சர்ல? மேடம் சொல்ல வேண்டியதே இல்ல மேடம். வித்தின் 2 to 3 இயர்ஸ்ல நம்ம நீங்க போட இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல நீங்க லேண்ட் வாங்கினாலும் இல்ல வீடு கட்டினாலும் சரி, அது 3 டைம்ஸ் உங்களுக்கு வந்து மல்டிப்ளை ஆயிடும் மேடம். ஓகே சார். அப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது இப்ப லாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்ற பட்சத்துல 2 to 3 இயர்ஸ்லயே அப்ப அவங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா சார்? உண்மை மேடம், கண்கூட பாக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி பயங்கரமா அடைஞ்சிட்டு இருக்கு. ரேட் 4 நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு மேடம். நானே பாத்திருக்கேன் சார், நிறைய இடத்துல வந்து 6000 6500 அந்த ரேஞ்ச்ல வந்து இங்க சரௌண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு சார். இவ்ளோ டீடைல்ஸ் வந்து சொல்லிட்டீங்க. நியர்பைல வந்து எவ்வளவோ ஃபெசிலிட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லிட்டீங்க. நம்ம சைட்டோட நேமும் என்ன அப்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார். மேடம் நம்ம சைட் பேர் பார்த்தீங்கன்னா நற்பவி சரசா கோல்டன் கேட்வே மேடம். ஓகே சார். என்ன அப்ரோட் சார்? நம்ம அப்ரூவ் பார்த்தா இது ப்ராப்பர் மாநகராட்சியில அமைஞ்சிருக்கு மேடம். ஆனா வந்து சிஎம்டி அப்ரூவ் ரேர் அப்ரூவ் மேடம் ப்ராஜெக்ட் இது. ஓகே சரி. ஓகே சார், எனக்கு பிரைசிங் டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க சார். சோ இங்க வந்து ஒரு லேண்ட் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்க கையில வந்து டவுன் பேமெண்டா லேண்டுக்கு எவ்வளவு சார் இருக்கணும்? மேடம் நல்ல क्वेश्चन இது. நீங்க நம்ம சைட் சுத்தி சரௌண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே 6500 6000 5000 அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கையில ஒரு 5 lakhs டவுன் பேமெண்ட் தான் போதும் சார். நீங்க ஒரு லேண்ட் வாங்கிடலாம் சார். ரிமைனிங் வந்து நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம் நம்ம. ஓகே சார். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாக்கு சார் ஒரு 2 BHK வீடு கட்டணும் ஆசைப்படுறாங்கன்னா அவங்க கையில 10 lakhs இருந்தா போதும், டவுன் பேமெண்ட் தான் போதும். ரிமைனிங் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார். அதே மாதிரி வந்து கஸ்டமைசேஷனோட கேட்டா அதுவுமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க ரைட் சார்? ஆமா, கஸ்டமைஸ் வில்லா. ஓகே. பேங்க் லோன் வந்து எத்தனை % வரைக்கும் நீங்க அவைல் பண்ணி கொடுப்பீங்க சார்? கஸ்டமர் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா up to 80 to 90% லோன் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார். ஓகே. அதே மாதிரி வந்து மார்க்கெட் பிரைஸ் இங்க என்ன போயிட்டு இருக்கு, அதே மாதிரி நம்ம நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க வந்து என்ன கோட் பண்ணிருக்கீங்க சார்? மேடம் பாத்தீங்கன்னா நியர்பை சரௌண்டிங்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு மேடம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 6500 6000 5000 பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஆனா நம்ம ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நற்பவியில நம்ம வந்து ஓன் ப்ராஜெக்ட்னால
நம்ம ஸ்கொயர் ஃபீட் 4500 தான் கொடுக்குறோம் மேடம். நிஜமாவா சார் சொல்றீங்க? உண்மையா மேடம். அது எப்படி சார் நியர்பைல வந்து 6000 6200 அந்த ரேஞ்ச்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நீங்க வந்து 4500 அப்படின்னு சொல்றீங்களே? இப்ப நற்பை நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் தான் நம்ம இருக்கோம். நம்ம மார்க்கெட் பிரைஸோட கம்மியா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இது இல்லாம ஒரு பெனிஃபிட் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரீ லான்ச்ல புக் பண்ணா வெறும் ஸ்கொயர் ஃபீட் 4300 ரூபாய் தான். நிஜமாவா சார்? உண்மையா மேடம். ஏன் சப்ஸ்கிரைபருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் நல்லா பெனிஃபிட் பண்ணி கொடுங்க மேடம். இது பெனிஃபிட் மேடம். 4500 rupees 200 rupees கம்மி தான் சொல்றோம். 43 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தாங்க அப்படின்னா வந்து புக் பண்ணானா கிளையண்ட்டுக்கு ஒரு கிராம் கோல்ட் காயின் கொடுத்துடலாம் மேடம். ஓகே. சோ சார் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. நீங்க வந்து இந்த மந்த்துக்குள்ள புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் 4300 per square feet வந்து உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் 4500 வந்து சேஞ்ச் ஆயிடுங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த மந்தே வந்து புக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என் சேனல்ல பார்த்து புக் பண்ணீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின்மே வந்து உங்களுக்கு சார் வந்து பெனிஃபிட் வந்து சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் வந்து சைட் பார்க்க வராங்க அப்படின்னா யாரை சார் காண்டாக்ட் பண்ணணும்? மேடம் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மேடம். அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி தரேன் மேடம். ஓகே. சோ ஸ்கிரீன்ல தெரித்து டைரக்டா சாரோட நம்பர் தான் வந்து கொடுப்பேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க டைரக்டா சாரே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புரோக்கரேஜ் ஏதாச்சும் கொடுக்கணுமா சார்? புரோக்கரேஜ் எதுவுமே இல்ல மேடம். நீ டைரக்டா என்னோட நம்பர் தான் இருக்காது. நீங்க டைரக்டா நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீ வந்து சைட்டை விசிட் பண்ணலாம். நீங்க ஓகே. சைட்டை விசிட் பண்ணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. ஓகே சார். Thank you so much. Thank you. Yes sir.